வணக்கம் நண்பர்களே. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? நல்லா படிங்க, நல்லா படித்தாதான் நிறைய மார்க் கிடைக்கும், நிறைய மார்க் கிடைச்சா தான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா தான் நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய சம்பாதிச்சா தான் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆக முடியும். இதுதானே சொல்லிக் கொடுக்குறோம். இப்போது நம்ம பிள்ளைகளுக்கு நீ ஒரு நல்ல மனுஷனாக இருன்னு சொல்லிக் கொடுக்குறோமா? அடிப்படையில் எல்லாருமே ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும். மனுஷன் அப்படின்னு சொன்னாலே 2 கை 2 கால் ஒரு உடம்போடு இருக்கிறது தான் மனுஷனா? ஒரு பெரியவர் சொன்னார், மனுஷங்கிறது நல்ல பண்புகளோட, நல்ல அறச்செயல்களோட, பொய் பேசாம யாரு நடந்துக்கிறானோ அவன் தான் மனுஷன். அதாவது நல்லவனா இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படின்னு. அந்த நல்லவனாயிரு, மனுஷனாயிருன்னு சொல்லி கொடுக்குறோமோ? சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்மளை சொல்லி குத்தம் இல்லை. பெரிய ஞானிகளுக்கே அதை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம காளிதாசர் எடுத்துங்களேன். காளிதாசர் எவ்வளோ பெரிய கவிஞர். அவருக்கே ஒருத்தர் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது அவர் அடிப்படையில் ஒரு மனுஷர் அப்படிங்கிறது. இப்படிதான் காளிதாசர் போயிட்டு இருந்தாராம். ஏதோ ஒரு பயணத்தில் போயிட்டு இருந்தார். போகிற வழியில் அவருக்கு பயங்கரமாக தாகம் எடுத்தது. தாகம் எடுத்த போது சுற்றி புற்றி பார்க்குறாரு. அங்கே ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கிணறு. அந்த கிணறுல ஒரு பெண்மணி தண்ணீர் இறைச்சி குடத்தில் விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னா அவருக்கு சந்தோஷம். ஏன்னா தாகம், பயங்கர தாகம். நேராக அந்த பெண்மணிக்கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பெண்மணி சொல்கிறா, தாராளமாக கொடுக்குறேனே, குடிக்க தண்ணி தானே, தாராளமாக கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதல்ல நீ யாருன்னு ஒன்று அறிமுகப்படுத்திக்கோ, அதுக்கப்புறம் தான் தரேன் அப்படிங்கிறான். இந்த கேள்வியை கேட்ட உடனே காளிதாசர் மனசுல ஒரு இருமாப்பு வந்துடுது, ஒரு 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 கர்வம் வந்துடுது. ஒரு சாதாரண பெண்மணி, நான் எவ்வளோ பெரிய கவிஞர், நான் போய் இவகிட்ட என்ன அறிமுகப்படுத்திக்கிறதா? அது பிலோ மை டிக்னிட்டி அப்படின்னு நினைக்கிறார் அவர். உடனே என்ன சொல்றாரு, அதெல்லாம் மறைச்சிட்டு நான் ஒரு பயணிமா அப்படிங்கிறார். உடனே அந்த பெண்மணி சொல்றா, நீ பயணியா இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் 2 பயணிகள் தான் உண்டு. ஒன்று சந்திரன், ஒன்று சூரியன். அவங்க தான் காலையிலையும் மாலையிலையும் மாற்றி மாற்றி வந்துட்டு போவாங்க. அதனால நீ பயணியாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். காளிதாசர் யோசிக்கிறார், என்னடா இது பொண்ணு இப்படிலாம் பேசுகிறான்னு. சரி, நான் பயணி இல்லைம்மா, நான் ஒரு விருந்தாளின்னு வச்சுக்கோயே அப்படிங்கிறார். உடனே அந்த பொண்ணு சொல்கிறார், நீ விருந்தாளியாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலேயே 2 விருந்தாளிகள் தான். ஒன்று செல்வம், ஒன்று இளமை. 2மே வரும், கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும். அவங்க தான் விருந்தாளிகள், வேறு யாரும் விருந்தாளியாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இவருக்கு பயங்கரமாக தாகம் எடுக்கிறது, தண்ணி தேவை. ஆனால் இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவர் சொல்கிறாரா, சரிம்மா நான் ஒரு பிடிவாதக்காரன் அப்படின்னு ஒன்று. அந்த பொண்ணு சொல்கிறார், நீ பிடிவாதக்காரனாக இருக்க முடியாது. இந்த உலகத்திலேயே 2 பிடிவாதக்காரர்கள் தான் இருக்காங்க. ஒன்று தலையில் இருக்கிற முடி, இன்னொன்று நம்ம விரலில் வளர்கிற நகம். இந்த 2ம் தான் நாம் எவ்வளோ வெட்டினாலும் பிடிவாதமாக மறுபடியும் வளர்ந்துட்டே இருக்கும். அதனால நீ பிடிவாதம் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே காளிதாசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ தாகம், உடனே தண்ணி தேவை. சரி, இதையாவது சொல்லணுங்கிறதுக்காக அடுத்து என்ன சொல்றாரு, நான் ஒரு பொறுமைசாலிமா அப்படிங்கிறாரு. ஏன்னா இவ்வளோ தூரம் அவ கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு, அதை வச்சுட்டு நான் ஒரு பொறுமைசாலிமா அப்படிங்கிறாரு. உடனே அந்த பெண்ணு சொல்றா, இல்லை நீ பொறுமைசாலியா இருக்க முடியாது. இந்த உலகத்திலேயே 2 பேர் தான் பொறுமைசாலி. ஒன்று பூமி, நாம் எவ்வளோ குதிச்சாலும் அது நம்மளை தாங்கும். 2வது மரம், நாம் எவ்வளோதான் கல்லை விட்டு எரிஞ்சாலும் அது நமக்கு காய்கறிகளை தந்துட்டே இருக்கும். அதுபோல் பொறுமைசாலிகளில் இருக்கவே முடியாது. அதனால நீ பொறுமைசாலி கிடையாதுன்னு ஒன்று காளிதாசர் பார்க்குறார். இது சிறுபடாது, நமக்கு தாகம் தீரணும்னா சரணாகதி அடையணும் அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிறார், அம்மா நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு தயவு செஞ்சு தண்ணி கொடுன்னு சாஷ்டாகமாக அந்த பொண்ணு காலில் விழுந்துடுறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்கிறார், எழுந்துரு அப்படின்னு. காளிதாசர் எழுந்து பார்க்கிறார். அங்க சாட்சாத் சரஸ்வதி தேவியே நிற்கிறார். சரஸ்வதி தேவி அவளுக்கு அருள் பாலிச்சு சொல்றா, அடிப்படையில் நீ ஒரு மனுஷன், அதை உணரு. நீ மனுஷனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில சேரும். கவலையே படாதே, நீ மனுஷனாக இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணு, நல்ல விஷயங்களை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடத்து தண்ணிய இந்த காளிதாசர் கையில கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாளாம். ஆனானப்பட்ட காளிதாசர் அவருக்கே இந்த ஞானம் சரஸ்வதி தேவி எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. நம்ம மனுஷங்களுக்கெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக புரிஞ்சிடுமா? இருந்தாலும் நாம ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாமே, தப்பே இல்லையே. நாம இருக்கிறது மட்டும் இல்லை,
நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல எடுத்து சொல்லணும். நம்ம குழந்தைகளுக்கு நல்லதை எடுத்து சொல்லி, நீங்கள் அடிப்படையில் ஒரு நல்ல மனுஷனாக இருங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு எடுத்து சொன்னாலே, அந்த நம்பிக்கையை அவங்க மனசில் விதைச்சாலே எதிர்காலம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் SL நானு. வணக்கம்.